நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி லிவர் கிங் அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தா ஆஜாகு பாகு பாடியோடு நின்றுட்டு இருக்காப்புல ஒரு ஆள். யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எங்கே நடந்தாலும் ராயரை மட்டுமே போட்டு உடம்பு ஷோ காட்டிக்கிட்டே நடந்துட்டுருக்காரு அமெரிக்காவுக்குள்ளார. இவர் வாழ்கிறது டெக்ஸாஸில். உயிரோட மாட்டை படுக்க வச்சு ஒரே அறுத்து லிவரை வெளியில் எடுத்து கடித்து சாப்பிட்றாப்புல. அது யூடியூப்பில் பிச்சுக்கிட்டு போகுது. நான் எப்பயுமே இப்படி தான் அப்படிங்க உடம்பை பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு யூடியூப்பில். சில சோஷியல் மீடியாக்களையும் ஷேர் பண்ணுறாரு. எல்லாமே வைரலாக இவரை தேடி சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வர இவர் சப்ளிமெண்ட்டெல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாப்புல. மகன்களையும் டார்ச்சர் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, இவரும் போகிறவங்ககிட்டலாம் எக்ஸசைஸை பற்றி சொல்கிறது, இவரும் டிப்ஸு கொடுக்கறது, சப்ளிமெண்ட்டை விற்கிறது அப்படின்ட்டு ஒரு லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறாப்புல. அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆள் ஒரு போலியான ஆள் அப்படின்னு இவருடைய பிம்பத்தை சொக்குநூறாக ஆக்குறாங்க. அதுக்கு இந்த ஆள் எந்த விதத்துலேயும் சட்டை பண்ணவே இல்லை. போங்கடா, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ அகோரமாக நடந்துக்கிற, அக்ரெசிவாக நடந்துக்கிற, இந்த மாதிரி எவனா ஒரு பைத்தியக்காரன் லிவர் அறுத்து தின்னுட்டு இருப்பானா, இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவானா அப்படின்ட்டு உன்னால் முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் ஆகுது. அதே வேளையில் நான் பண்ணுறதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு லிவர் கிங் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் இவர் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது இவர் வாழ்க்கையவே மாற்றுது. அது யார் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறப்ப தெரிய வரும். டோட்டலாக நான்வெஜ்லேருந்து ஒரு முழுக்க போட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோட்டமாக போட்டு செரி பழத்தை வலிச்சு தின்னுட்டுருக்கிறாப்புல. மாட்டுக்கெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு இருக்காப்புல. சாமி நீயா இது அப்படின்னா, நானே தான். நான் இனிமேல் வெறுங்காலில் தான் நடப்பேன், சூரியனுக்கு வணக்கம் வைப்பேன், சூரியனுக்கு கும்பிட்டு போட்டு தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இயற்கை சார்ந்தே போக ஆரம்பிக்குது இவரோட வாழ்க்கை. ஒரு மனுஷன் எப்படி இருந்து எப்படி வந்துட்டான் பாரு அப்படிங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரி. நேரம் கிடச்சால் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ பிரமாதமெல்லாம் இது ஒன்றும் கிடையாது. இந்த பாடி பில்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வேணால் இதை ட்ரை பண்ணலாம். நம்ம பண்ணுறது சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறத இது பார்க்குறப்ப ஒரு 2-3% தெரிஞ்சிக்கலாம். போர் அடித்தா பார்க்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் ரிஸ்க் வேண்டாம். நீங்கள் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இல்லை யூடியூப்பில் லிவர் கிங்குன்னு இருக்கு இல்லையா, அது போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கலாமா என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேரும் பண்ணுங்கள்.